நிவர் புயல் நிலவரம் பற்றிய அறிவிப்பு வழங்குபவர் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் டாக்டர் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு தென்கிழக்கு சுமார் 590 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் புயலாகவும் அதனைத் தொடர்ந்து தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே 25ஆம் தேதி பிற்பகலில் தற்போதைய நிலவரப்படி கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீவிர புயல் கரையை கடக்கின்ற பொழுது கடற்கரையோர பகுதிகளில் கடக்கின்ற பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 100 கிலோமீட்டர் முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்கள் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதன் காரணமாக 23ஆம் தேதி நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்களில் மற்றும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். மற்றும் கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற 25ஆம் தேதி அன்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக மழையும், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்கள் அடுத்து 25ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடல் அலையானது இயல்பை விட 2 மீட்டர் உயரத்திற்கு எழும்பக்கூடும். நிவர் புயல் நிலவரம் பற்றிய அறிவிப்பு கேட்டோம். வழங்கியவர் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் டாக்டர் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள்.